தமிழ்நாட்டின் உள்நாட்டு பகுதியில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு கோட்டை செஞ்சி கோட்டை. இது ஒரு போர்க்களம் மட்டுமல்ல, இது ஒரு புவியியல் மற்றும் வரலாறு சேர்ந்து உருவாக்கிய ஒரு புதிர். செஞ்சிக்கோட்டை அமைந்துள்ள இடம் சாதாரண சமதள நிலம் அல்ல. இங்கு 3 முக்கியமான கிரானைட் மலைகள், ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சின்னமலை. இந்த மலைகள் இயற்கையாகவே மிகவும் உயரமான செங்குத்தான பாறைகளால் ஆனவை. இதனால் இது ஒரு இயற்கை பாதுகாப்பு வலயம். பண்டைய காலத்தில் சோழர்கள் காலத்திலிருந்து இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதாக சில கல்வெட்டுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பின்னர் நாயக்கர் ஆட்சியில் இந்த 3 மலைகளும் இணைக்கப்பட்டு ஒரு வலுவான கோட்டையாக மாற்றப்பட்டது. புவியியல் ரீதியாக பார்த்தால் இந்த மலைகள் ஒரு மூவரிசை அமைப்பை உருவாக்குகிறது. இதன் மூலம் எதிரிகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் காவல் கண்காணிப்பு சுலபமாக இருந்தது. இது ஒரு கோட்டை அல்ல, இது ஒரு இயற்கை போர்க்கள வடிவமைப்பு. பழைய போர்களில் ஒரு முக்கியமான விஷயம் தப்பிக்கும் வழி. செஞ்சிக்கோட்டையின் கீழே சில அண்டர் கிரவுண்ட் பாதைகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த பாதைகள் மலை அடிவாரத்திலிருந்து வெளியே செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். கிரானைட் பாறைகளில் பாதை அமைப்பது மிகவும் கடினமான வேலை. ஆனால் அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பத்தை கருத்தில் கொண்டால் இது ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனை. இன்று அந்த பாதைகள் பெரும்பாலும் மண் மற்றும் இடிபாடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. அவை எங்கே செல்கிறது இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கோட்டையின் பாதைகள் நேராக இல்லை, சில இடங்களில் வளைந்து சிக்கலான வடிவத்தில் இருக்கும். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. போரில் எதிரிகள் வேகமாக மேலே ஏற முடியாதபடி, மேலும் அவர்கள் திசை உணர்வை இழக்கும்படி இந்த மாதிரி வடிவமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இது புவியியல் மட்டுமல்ல, மன உளவியல் போர் நுட்பமும் கூட. எதிரி குழப்பமடைந்தால் போரின் பாதி வெற்றி கிடைத்தது போல. கல்யாண மஹால் இந்த கோட்டையின் முக்கியமான கட்டிடம். இது ஒரு ராஜகோபுரம் போல உயரமாக உள்ளது. இதன் வடிவமைப்பு காற்றோட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் உள்ளது. அதனால் உள்ளே ஒலி எப்படி நகரும் என்பது மாறுபட்டு நமக்கு கேட்கும். சில இடங்களில் ஒலி தெளிவாக கேட்கும், சில இடங்களில் அது மங்கிவிடும். இது அந்த கால கட்டிடக்கலையின் அதிநவீன புரிதலை காட்டுகிறது. ஒரு மலைவேல் கோட்டை, அதாவது நீர் கிடைப்பது மிக மிக கடினம். ஆனால் செஞ்சிக்கோட்டையில் மழை நீரை சேமிக்கும் குளங்கள் இருந்தது. பாறைகளில் வெட்டப்பட்ட நீர் தொட்டிகள் மழை நீரை சேகரித்து வைத்தது. இது பல மாதங்கள் நீடிக்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டது. புவியியல் ரீதியாக இது ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு சிஸ்டம், அதாவது வெளி உதவி இல்லாமலேயே கோட்டை நீண்டகாலம் நிலைத்து நிற்க முடியும். வரலாற்றில் இந்த கோட்டை பல பேரரசுகளால் கைப்பற்றப்பட்டது. மராட்டியர், முகலாயர், பிரெஞ்சு, பின்னர் ஆங்கிலேயர். ஆனால் ஒரு விஷயம், இந்த கோட்டை நேரடி தாக்குதலால் கைப்பற்றப்படவில்லை. பெரும்பாலும் சூழ்ச்சி அல்லது தந்திரம் மூலம்தான் கைப்பற்றப்பட்டது. ஏன்? இந்த கோட்டையின் புவியியல் அமைப்பு அதை நேரடியாக தாக்க முடியாத அளவுக்கு வலுவாக இருந்தது. மலைப்பகுதிகளில் காற்றின் ஓட்டம் வேறுபடும். அது சில நேரங்களில் விசித்திரமான ஒலிகளை உருவாக்கும். மேலும் பெரிய காலி கட்டிடங்களில் ஒலி பிரதிபலிப்பு மாறுபடும். இதனால் மனிதர்களுக்கு ஒரு பிரசன்ஸ் உணர்வு ஏற்படலாம். அதாவது இங்கு யாரும் இல்லை என்றாலும் யாரோ இருக்கிறார்கள் என்று தோன்றும். இது மர்மமா அல்லது நமது மூளையின் விளையாட்டா? செஞ்சிக்கோட்டை இது ஒரு வரலாற்று சின்னம் மட்டுமல்ல, இது மனித புத்திசாலித்தனமும் இயற்கையின் சக்தியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டவை. இந்த மலைகள் நூற்றாண்டுகளாக நிற்கிறது. அவை பார்த்த போர்கள், அவை கேட்ட கதைகள் அனைத்தும் இன்னும் இந்த காற்றில் உள்ளது. நாம் கேட்க தயாரா, அல்லது அவை என்றும் மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கும்? இந்த வரலாற்று மர்மம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இன்னும் பல உண்மைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.